அங்கே போய் ஓட்டு போட்டுருவா. சார் எங்கள் அக்கா கனகம்மான்னு சொல்லிட்டு சார் அவங்க ஓட்டு போட்டுருக்காங்க பாரு சார். கனகம்மா? ஆமாம். வீட்டுக்கார பேர் சண்முகம். சண்முகமா? ஆமாம் சார். கனகம்மா சண்முகம். ஆமாங்க சார். ஓட்டு போட்டுருக்காங்கப்பா. எப்போ போட்டாங்க சார்? 1 hour ஆச்சு. அப்போ நான் 1 hour முன்னாடி வந்து எங்கள் அக்கா பார்த்துக்கலாம்ல சார்? ஏன் நீ வீட்டில் பேச மாட்டியா சார்? எதுக்கு அழுவுற? எங்கள் அக்கா செத்து 15 வருஷம் ஆயிடுச்சு சார். ஓட்டு போடுறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்து சார். பேசவே மாட்டேங்குது சார். 15 வருஷம் ஆச்சா? ஆமாங்க சார். அடுத்த தடவை வந்து நான் வந்து எங்கள் அக்காவை பார்க்குறேன் சார். வரேன் சார். ஓட்டு போடுறேன். திருடாதே வாக்கை திருடாதே, திருடாதே வாக்கை திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடிக் கொண்டே இருக்குது. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐயாரோ குழப்புது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. நாம தான் ராஜா ராஜா. கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுல நின்னுகிட்டு திட்டு ஓட்டு போறோன்னா லபக், செத்து போந்து போதா லபக், புட்டி புட்டி இழுத்து வைக்கணும். நான் இப்படிதான் பேசுவேன். எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது. இப்படிதான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு. நான் இப்படித்தான் பேசுவேன். ஒருத்தர் சொன்னாரு, ஒடியாந்தாரு பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்பதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டா 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனா எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்க போய் சொல்றது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா? சொல்லுங்க.